அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை நோன்பு 15. பாதி நோன்பு அப்படி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக போயிடுச்சு. இன்னும் பாதி தான் இருக்குது. நம்ம 27ஓட குர்ஆனை முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 27 வரைக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நேற்று சொன்னது போல இன்னைக்கு தலைப்பு புறம் பேசாதீர்கள். இந்த புறங்கிறது அடுத்த வார்த்தை ஃபித்னா. ஒன்றை பேசி கடைசியில் 10ல் போய் முடியும். தமிழில் அழகாக சொல்லுவாங்க, கனி இருக்க காய் உண்பது ஏன் அப்படின்னு. இப்போ நம்ம நல்லது இருக்கையில் காயை சாப்பிடலாமா? இல்லை பழம் இருந்து காயை சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி இது பெரும்பாலும் எப்படின்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் அந்த ரிவாயத்தில் சொல்கிறாங்க, புறம்ங்கிறது ஒரு கொலையை விட, அதாவது பெரிய பாவங்களில் ஒன்று, பெரிய கொலையை விட பெருசு, ஜினாவை விட பெருசு. ஒரு மனிதர் ஜினா பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அவர் அல்லாஹ்ட்ட தௌபா பண்ணி அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னா பாவம் மன்னிக்கப்படுது. ஆனால் புறங்கிறது அவரை யாரை சொன்னாரோ அவர் மன்னிச்சா தான் அல்லாஹ் மன்னிப்பான். ரெண்டாவது இந்த புறம் பேசுகிறவங்க என்றைக்குமே ஒரு ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. ஒரு நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம சொன்னோம்னாக்கா ஒரு கடையில் ஒரு முதலாளி புதுசாக ஒரு வேலையாளை எடுத்திருக்காருனாக்கா பார்க்க நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வான். நம்ம பழைய ஆள் இருக்கா என்ன செய்வான், உன்னை ரொம்ப வேலை வாங்குறாரு, கூட சம்பளம் கேளு அப்படின்னு. இதுக்குள்ளேயே ஒரு புறம் பேசி கடைசியில் முதலாளிக்கு தலைவலியாகி உண்டாகி கடைசியில் அவன் வேலையை விட்டு போகிற மாதிரி ஆயிடும். இப்படி தான் நிறைய இடங்களில் குழப்பங்கள் நடக்குது. இந்த புறம் பேசுகிறது நம்ம முடிஞ்ச அளவு நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. இஸ்லாமிய இளைஞர்களே, தயவு செய்து நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் உங்களுடைய படத்தை எடுத்து போடாதீங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி. எங்கள் குடும்பத்திலே ஒரு சில குழப்பங்கள் வந்துருச்சு. படத்தை எடுத்து போட்டவொன்னே இவன் எங்கே இருக்கிறான், பல மாதிரி பேச்சு வருது. எதையும் நம்ம சொல்ல முடியல. நல்லதாக தான் இருக்கும், ஆனால் நல்லது இல்லாமல் ஆயிரும். வாட்ஸ்அப் குரூப்லேயோ கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ படம் வேணாலும் எடுத்து போடுங்க. இருந்தாலும் அதுவும் ஹராம் தான். நம்மளுக்கு தேவையே இல்லையே. கேட்டாக்கா இப்போ இளைஞர்களுடைய இதில் இன்னைக்கு மத்தியில் பார்த்தோம்னு சொன்னாக்கா அவங்க சோப்புலையும் அந்த படிக்கிற புக்கிலையும் ஸ்ரீமா ஸ்டார் படம் இருக்கு. இதுவும் ஃபித்னா தான். நான் கல்யாணம் பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணேன்னா அவன் எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு என்ன தெரியும்? சினிமா ஸ்டார்லாம் சேத்தானே ஒன்றா நம்பர் சேத்தானா இருப்பாங்க. அவனை போய் நம்ம ஈமான் கொள்ளலாமா? ஒரு இஸ்லாமிய தலைவர்களை ஈமான் கொண்டாலும் நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்குது. அதான் இவர் சொன்னார், சுகி சிவம், ஹிமாலயாவுடைய எல்லையில் போரிட்டு கொண்டிருக்கிற உடைய வீரனுடைய பேர் நம்மளுக்கு தெரியலை. நாட்டுக்காக இங்கே இருக்கிற படத்தில் நடிக்கிறவங்க நம்ம பில்லு நம்ம கஷ்டப்படுறீங்க. ஊரில் ஒரு வாடகை பில்லு, ஒரு லாம்பு பில்லை கட்ட முடியுமா? அவன் நீங்கள் அவனுக்கு வாட்ஸ்அப் அனுப்புனாலும் கட்டுவானா? அவங்களுக்கு கட்டவே மாட்டான். அப்போ நம்ம எதுக்கு நம்ம சினிமா ஸ்டார்களை நம்ம ஈமான் கொள்ளணும்னு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடைக்காது. நம்ம சிந்திக்க பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது. இப்போ பெரும்பாலும் இப்போ நம்ம குடும்பத்தில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க 3 நாளில் தனி கொடுத்தணும். அங்கே தான் ஒரு பிரச்சனையே வருது. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு மாமியார்லாம் ரெடியாக இருக்காங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு. மாமனார் நீங்கள் வந்துட்டீங்களா, முதல்ல இன்றைக்கே நீங்கள் தனி கொடுத்தனம் போயிருங்க அப்படின்னு. ஏன்னா உறவுகளை மேம்படுத்துறதுக்காக இப்போ இது ஒரு நல்ல ஆய்வு தான். அதனால் நம்ம வளரக்கூடிய காலங்களில் இப்போ பாருங்கள், நம்மளுடைய படிப்புலையும் சரி, ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ரொம்ப கவனமான வார்த்தையில் யூஸ் பண்ணணும். இந்த புறங்கிறது புரட்டி போட்டுரும். பாருங்கள், இப்போ ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தண்ணி கேட்குறாரு. அப்படியே போய் கடைசியில் செம்பில் தண்ணி கேட்குறாரு.
தங்கச்செங்கில் தண்ணி கேட்குறாரு, தங்கம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுறாருங்கிற மாதிரி கடைசியில் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணமே போயிடும். அப்போ புறம் எவ்வளோ கெடுதலாக இருக்குது பற்றியெல்லாம் ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். இது இன்றைய உலகத்தில் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் தான் நம்மளுக்கு எதிரி. தயவு செய்து குடும்பமான படங்களை நிறைய அந்த ரேடியோவில் கூட போடுறாங்க. என் படத்தை நான் புள்ள படத்தை போட்டேன், புள்ள காணா போச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தயவுசெய்து போடாதீங்க. சிறு வயசு பெண்கள் படமோ ஆண்கள் படமோ இதெல்லாம் எல்லாமே ஃபித்னாவை சேர்ந்தது தான். இது அப்படியே நம்மளை அழிச்சிடும். நம்ம செய்யக்கூடிய நன்மையெல்லாம் விறகு எப்படி திங்குதோ அதே மாதிரி இந்த ஃபித்னா அப்படியே அழிச்சிடும் நம்ம. இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக மௌலானா ஹாஃபில் அப்துல்லா முகமது சிராஜுதீன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، أما بعد فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أتدرون ما الغيبة؟ قالوا الله ورسوله أعلم. قال: ذكرك أخاك بما يكره. رواه مسلم. أو كما قال صلى الله عليه وسلم. கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமதான் அல்லாஹ் தந்திருக்கிறான் அமல் செய்வதற்காக வேண்டி. ரமதானினுடைய இந்த காலம் ரொம்ப பொறுமதியானது. ரமதானினுடைய இந்த நாட்கள் ரொம்ப பொறுமதியானது. ரமதானினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப பொறுமதியானது. இந்த நாட்களில் நாம் அதிகமாக அமல் இபாதத்துகளில் ஈடுபடணுமே ஒழிய இதை தவிர ஏனைய விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தேன்னு சொன்னால், அது எதுவாக இருக்கட்டும், துனியாவினுடைய சில காரியங்களாக இருக்கட்டும், ரீபத், அதே மாதிரி பிறர் சகோதரரை பற்றி பேசக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், வேற வேற சம்பந்தப்பட்ட சில விஷயங்களோட பாவமான சில காரியங்களில் நாங்கள் ஈடுபடுவோம்டா இதை விட ஒரு நஷ்டம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் மக்கள் ஒருத்தருக்கு பிரச்சனை வாரத்துக்கு முதலாவது காரணமே சில நேரங்களில் கீபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தரிடத்துல நாங்கள் போய் அவரை பற்றி சொல்கிறோம், இவரிடத்துல இவரை பற்றி சொல்கிறோம், அவரிடத்துல நல்ல பிள்ளையெல்லாம் இருக்கிறோம், இவரிடத்துல நல்லவமாய் காட்டிக்கிறோம், அங்கேயும் தலையாக காட்டுறோம், இங்கேயும் தலையாக காட்டுறோம், பெரிய நஷ்டவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நடுவில் சமூகத்தை பிரிக்கக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் சண்டையை மூட்டிட்டுறோம், ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் கோபத்தை ஏற்படுத்துகிறோம், ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறதுக்கு, ரெண்டு குடும்பங்கள் கணவன் மனைவி பிரியறதுக்கு ஒரு காரணமாக உலகத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் மேலானவர்களே, பெரிய நஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கீபத் தானே ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுறது, ஒரு மனிதனுடைய குறையை வெளிப்படுத்துறது, ஒரு மனிதனுடைய குறையை இன்னும் ஒரு மனிதனிடத்துல போய் சொல்றது. மேலானவர்களே, இது பெரும் பாவம். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மின ஸினா, கீபத் தவறான முறையில் ஈடுபடுறதை விடவும் பெரும் பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வளோ பெரிய பாவமா? தவறான முறையில் ஈடுபடுறதை விடவும் பெரும் பாவமா கீபத் என்பது, புறம் பேசுறது என்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, நீங்க தவறான நடத்தையில ஈடுபட்டீங்கடா அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது. நீங்க தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் ஒரு சகோதரரை பத்தி நீங்க பேசுறீங்க, அவர்கிட்ட குறைய நீங்க வெளிப்படுத்துறீங்க, அவரிடத்துல இல்லாத ஒன்றை நீங்க அவதூறாக சொல்றீங்க, அவர் மன்னிக்காம அல்ல அவங்களை மன்னிக்க மாட்டான். நீங்க அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். மேலானவர்களே, இந்த கீபத் லேசான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்ததுரூன மல் கீபா, கீபத் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வுமே அறிவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு,
உங்களுடைய சகோதரரை பத்தி நீங்க பேசுறீங்க, இது அவர் கேட்டால் அவருக்கு வெறுப்பு ஏற்படும். அப்படியாப்பட்ட சில விஷயங்களை நீங்க போய் பேசுறீங்க, இது புறம் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரித்திருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன், அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, தவிர்ந்துறீங்க, தூரமாகிறீங்க, விலகிறீங்க. காரணம், இன்ன பஅத-தன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒருவரை பற்றி நினைக்கின்றேன், தவறாக எண்ணுகிறேன், அது பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவு பாவத்திலே போய் முடிகிறது. இன்ன பஅத-தன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு, குர்ஆன் எச்சரிக்கின்றது, குர்ஆன் எங்களை தடுக்குகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையாக கூறுகிறான், வலா தஜஸ்ஸசு, ஒருவருடைய குறையை நீங்க என்ன செய்யவானம், துருவி துருவி ஆராயவானம். அவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன எங்க போறாரு, அவர் என்ன சாப்பிடுறாரு, அவர் என்னத்துக்கு வந்தாரு, அவர் ஏன் செஞ்சாரு, இதை நீங்க துருவி துருவி ஆராயவானம். வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர், உங்களில் சிலருடைய பத்தி என்ன செய்யவானம், புறம் பேசவானம், கீபத் கதைக்கவானம், அவருடைய குறையை பத்தி பேசவானம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி, உங்கள யாராவது ஒருத்தர் விரும்புவாரா உங்களுடைய சகோதரனுடைய செத்த அந்த மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு விரும்புவாரா? அல்லாஹ் சொல்றான், ஃபகரிஹ்துமு, நீங்க வெறுப்பீங்க, அதை நீங்க விரும்ப மாட்டீங்க. ஒருத்தருடைய இறைச்ச சாப்பிடுறதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க. செத்த இறைச்சிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் காட்டியிருக்கிறான். மேலானவர்களே, சாதாரண மக்களை பற்றி பேசினால் இவ்வாறு என்றால், உலமாக்கள் எச்சரித்திருக்கின்றார்கள், உலமாக்களுடைய குறையை பேசுவது, உஸ்தாத்மார்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய குறையை வெளிப்படுத்துவது ஆகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. லுஹூமுல் உலமாஇ மஸ்மூமா என்பதாக வந்திருக்கிறது. உலமாக்களுடைய இறைச்சி நஞ்சூட்டப்பட்டது, அதிலே நீங்கள் சாப்பிட்டால் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, மிஞ்ச மாட்டீங்க. ஆகப்பெரிய அபாயமான நிலைமையை சந்திக்க வேண்டி வரும். சந்ததியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மவுட் அல்லாஹ் மஹ்ரூம் ஆக்கிடுவான். ஆலிம் என்ற ஒருத்தரே அல்லாஹ் சந்ததியே உருவாக்க மாட்டான் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பொடுப்போக்காக இருந்து விடக்கூடாது. பிறரை பற்றி நாங்கள் பேசுவது, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை வெளிப்படுத்துறது, யாராவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு குறையை கண்டன்னு சொன்னா நாங்கள் அவர்களை அழகான முறையில் அணுகி, இரகசியமான முறையில், அஹ்லாக்கான முறையில், உங்களோட வாழ்க்கையில் இந்த தவறு இருக்குது, நீங்க திருத்திக்கோங்க என்பதாக அவரிடத்தில் நாங்கள் முன்வச்சா அவர் வாழ்க்கையில் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஏனென்று சொன்ன, ஒரு மனிதனுடைய மானம் கஅபாவை விடவும் மேலானது, கஅபாவை விடவும் மேலானது. ஒரு மனிதனின் உள்ளத்தை உடைப்பது கஅபாவை உடைப்பதற்கு சமம் என்பதாக வந்திருக்கிறது. மேலானவர்களே, எனவே இந்த ரமதானினுடைய மாதம் ஒரு பொறுமதியான ஒரு மாதம். இதுல பொறுமதி எங்களுக்கு எப்ப விளங்குண்டு சொன்னா, இப்ப விளங்காது. ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு கழிஞ்சு கொண்டே போகுது. நோன்பு 15 நாங்க அடைஞ்சிட்டோம், இன்னும் சில நாட்கள் மாத்திரம் இருக்குது. இத பொறுமதியை நாங்க போய் யாரிடத்துல கேட்கணும்னு சொன்னா, எங்களை விட்டு இன்றைக்கு கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை விட்டு பிரிஞ்சு எங்களை எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ தாய் தந்தையர்கள், எத்தனையோ உற்றார் உறவினர்கள், எத்தனையோ நண்பர்கள் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே போய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதனை விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனால் ரமதானினுடைய மாதத்தில் ஒரு நாள் எனக்கு கிடைச்சா போதும் என்பதாக கூறுவார்கள். அவ்வளோ பொறுமதியான மாதம். அந்த ரமதானினுடைய மாதத்தில் சுன்னத்தில் ஃபர்துடைய கூலியை நான் அடையணும். ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய கூலியை அடைஞ்சி தௌபா செஞ்சு அல்லாஹ் தஆலாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதற்காக இந்த ரமதானினுடைய மாதத்தில் வெறும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து விடுங்கள் என்பதாகத்தான் கூறுவார்கள். நாங்கள் எத்தனையோ பேரை கபூர்ல அடக்கம் செய்துவிட்டு இங்க வந்திருக்கிறோம், அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஒரு பாவியான அடியானை தோளில் சுமந்து கொண்டு நாங்கள் தொழுகைக்காக செல்கிறோம். ஜனாசாவாக இருக்கக்கூடிய நிலைமையில் அவன் போடுகின்ற சத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தினான் என்றால் லஸஇகு, மனிதர்கள் எல்லாம் மயக்கமுட்டு கீழே விழுந்து விடுவார்கள். கபருக்குள்ளால் அடக்குவதற்கு, யாரையும் கொண்டு போய் அடக்குவதற்கு முன்வர மாட்டார்கள் என்பதாக எல்லாம் எச்சரிக்கை வந்திருக்கிறது. மேலானவர்களே, ஆரம்பத்தில் எங்களை தலைவரும் ஞாபகப்படுத்தின மாதிரி உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க இன்னொருத்தருக்கு நல்ல ஒரு அடியானாக உலகத்துல வாழணும்.
யாரும் பற்றி புறம் பேசுறது, கீபத் பேசுறது, அவருடைய குறை இவரிடத்தை போய் சொல்றது, இவருடைய குறை அவரிடத்தை போய் சொல்றது, இவருக்கு முன்னால் நல்ல பிள்ளை போல் நடிக்கிறது, அவருக்கு முன்னால் தலையை காட்டுவது, இதெல்லாம் பெரும் பாவமான காரியம் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே வாழக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு அடியாகனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக அழகான தெளிவான விளக்கங்களை பற்றி ஹாஃபிஸா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மற்றும் வெள்ளிக்கிழமை பத்ர் சஹாபாக்களுடைய இரவு தராவே தொழுத முடிந்த பிற்பாடு பத்ர் சஹாபாக்களுடைய மௌலுது ஓதப்படும். மௌலுது ஓதிய பின் நீங்கள் யார் யார் உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் காலமானாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் உஸ்தாத் ஜவஹர் சாதிக்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க அதை சேர்த்து அவங்க வாசிச்சிருவாங்க.